டோலி சர்வீஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பல்லக்குன்னு சொல்லி தூக்குவாங்க. சொல்லுவாங்க. தமிழ்ல பல்லக்கு தூக்குறதுன்னு சொல்றது தான் ஆங்கிலத்தில டோலி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 2025 காலகட்டங்களே டோலி சர்வீஸ் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கேரளால கடவுளின் தேசமாகிய கேரளாவுல சபரிமலை ஐயப்ப சாமி கோயில்ல மலையேற்றத்துக்கு டோலி சர்வீஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. இந்த டோலி சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் சைடு கூட கிடையாது. நார்த் சைடு கூட ஹிமாலயா போறவங்கள குதிரையில வச்சு தான் கூட்டிட்டு போவாங்க. இந்த பல்லக்கு தூக்குற டோலி சர்வீஸ் அப்படிங்கிறது இங்க இருக்குது. இங்க யார் யார் போய் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் தமிழர்கள் போய் கலந்துக்கிறாங்க. விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் ஒரு சிலர் போய் கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதார தொழில் அப்படிங்கிறது விவசாயம் தான். விவசாயம் இல்லாத ஒரு சில காலகட்டங்களில் இவங்க வந்து டோலி சர்வீஸில் போய் கலந்துக்கிறாங்க விருப்பத்தின் பேரில். அது மட்டும் இல்லாமல் எப்படி திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போயிட்டு வந்தால் மக்களோட வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு சொல்லி மக்கள் நம்பி போயிட்டு வராங்களோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோலி சர்வீஸ்க்கு நாங்கள் போய்ட்டு எங்களோட குடும்பமும் நல்லா இருக்குது. நாங்கள் வந்து ஐயப்பனுக்கு செய்கிற சேவையாக நாங்கள் போய்ட்டு வரோம்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க தரப்புல இருந்து. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோலி சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 டோலி இருக்குது. இது யார் வேணும் போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி கேட்டால் யார் வேணும் போய் சேர்ந்துக்கலாம். அதாவது டாக்டர்கிட்ட போய் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் நம்ம கொடுக்கணும். அதாவது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நம்மளுக்கு வந்து உடம்புல எந்த ஒரு குறையுமே இல்லை, நம்ம ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறோம், நம்மளால் வெயிட் தூக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் நம்மளுக்கு வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் தேவஸ்தானத்தில் கொடுத்துட்டு அவங்களுடைய அசோசியேஷன் பல்லக்கு தூக்குறாங்க இல்லைங்களா டோலி சர்வீஸ், அவங்க அசோசியேஷனில் சேர்ந்து நாமளும் போய் கலந்துக்கலாம். விருப்பம் உள்ளவங்க ஐயப்ப அனுமதி கொடுக்குறவங்க போய் கலந்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தூக்கிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அதோட வெயிட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சேரு அந்த மூங்கில் இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 40 to 50 கிலோ வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வலிமையான இதை வச்சு தான் தூக்கிட்டு போக முடியும். இது தூக்கிட்டு போகிற ஆளுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு சராசரியாக ஒரு 60லேருந்து ஒரு 90 கிலோ இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோ வெயிட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்லக்கு தூக்கிட்டு போகிறாங்க டோலி சர்வீஸில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2022 2023 காலகட்டங்களில் ஒரு நபரை இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டாங்கன்னா 3250, ரிட்டன் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்கன்னா டோட்டலாக 6500 கொடுக்கணுமா. இப்படி வாங்குற காசில் 6500 வாங்கினாங்கன்னா 500 வந்து தேவஸ்தானத்துக்கும் 6000 ரூபாய் அப்படிங்கிறது தூக்கிட்டு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தலைக்கு 1500 அப்படிங்கிறது தான் கணக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 டோலி இருக்குது. ஒரு டோலிக்கு 4 பேர்னா 400 டோலிக்கு 1600 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணி புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வருஷம் பூரா வேலை இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா வருஷம் பூரா அவங்களுக்கு வேலை இருக்காது. அவங்களுக்கு எப்போ வேலை இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்கழி மாதத்துலேருந்து தைப்பொங்கல் மகர ஜோதி வரைக்கும் அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் தேதி பிறந்து 5 நாள் ஐயப்ப சாமி கோயில் திறந்துருக்கும். அந்த 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர விசேஷமாக மக்கள் தனிப்பட்ட முறையில் வருவாங்க. அவங்களுக்கோசரமும் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் தமிழ் 5 தேதி அவங்களுக்கு வேலை இருக்கும். மித்த நாளில் வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க. அந்த நாட்களில் மீதி நாட்களில் ஐயப்ப சாமி கோயிலுக்கு யாருக்குமே போகிறதுக்கு அனுமதி கிடையாது, யாரும் போகவும் மாட்டாங்க. அந்த உள்ளூர்காரவங்க மட்டும்தான் போயிட்டு வருவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டோலி சர்வீஸ் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய சேவைன்னு சொல்லி தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க.